சிம்ரன், நீ கிறிஸ்மஸ்க்கு ஊருக்கு போலையா? இங்கேயே இருந்துட்ட? இல்ல லட்சுமி ஆண்டி, இந்த வருஷம் எனக்கு கிறிஸ்மஸ்க்கு ஊருக்கு போகணும்னு தோணவே இல்லை. இங்கேயே இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஊருக்கு போகணும்னு எப்படி தோணும்? இங்கதான் நல்ல வேலைக்கு சோறு மூக்கு முட்டை கிடைக்கல. ஊருக்கு போனா பட்னியால கிடக்கணும். இவ எப்படி போவா? நீ ஊருக்கு போலன்னா பரவாயில்ல, உங்க அம்மாவையும் அப்பாவையும் இங்க வர சொல்லிருக்கலாம்ல. போன போதுன்னு இவளுக்கு சோறு போடுறதே பெரிய விஷயம். இதுல இவங்க அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிட்டு வந்து வச்சு தண்டை சோற போட முடியும்? அம்மாவும் அப்பாவும் வெளியூருக்கு போயிருக்காங்க, அதனாலதான் வர முடியல. இல்லைன்னா இங்க வந்திருப்பாங்க. என்ன சர்ச்சில் வச்சு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாலுங்க மட்டன் பிரியாணி அது இதுன்னு. இங்க ஒண்ணு மட்டன் பிரியாணி செய்யறதுக்கு உண்டான அறிகுறியவே காணும். மணி 12 ஆயிட்டு, இன்னும் கறி வாங்கிட்டு வரல. யாரும் சமைக்கிறத பத்தி பேசவே இல்லை. எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்மகிட்டே வந்து யாரும் துட்டு வேணும்னு கேட்கல. மருமகளே, மட்டன் பிரியாணி வாங்கணும்னு சொல்லிட்டேன். எல்லாருக்கும் வாக்கு கொடுத்துட்டேன். தயவு செஞ்சு துட்டு கொடுத்து உதவ மருமகளேன்னு மாமியாரும் வந்து கேட்கல. இந்த மாலாவும் வந்து கேட்கல. எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க மனசுல? என்ன இழிச்சவளே, இன்னைக்கு இட்லி கடைக்கு லீவ் விட்டுட்டியா? ஆமா அத்தை பாட்டி, இன்னைக்கு கடை போட்டா வியாபாரமே இருக்காது. எல்லாம் கிறிஸ்மஸ் வீட்லயே பலகாரம் சுட்டுருவாங்க. யாரு கடையில வந்து திங்க போறா? நம்ம வேஸ்டா கடையை திறந்து வச்சுக்கிட்டு இருக்கணும் பாத்தீங்களா? அதனாலதான் கடைக்கு லீவ் விட்டுட்டேன். அப்பனா கிறிஸ்மஸுக்கு உன் மகளுக்கு லீவா தானே இருக்கும். அவளையும் சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. இவங்களுக்கு சோறு போடுறது காணாதுன்னு இவங்க மகளை வேற கூட்டிட்டு வர சொல்றாங்க. இந்த அத்தை கிழவி சும்மாவே கிடக்காது போல. இல்ல அத்தை பாட்டி, அவ கூட படிக்கிற பிள்ளை வீட்டுக்கு போயிருக்கா. அந்த பிள்ளை வீட்டுல கிறிஸ்மஸுக்கு சாப்பிடவான்னு கூப்பிட்டாலாம், அதனால போயிருக்கா. அதானே கேட்க, அம்மா ஒரு வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்கா, பிள்ளை ஒரு வீட்டுக்கு சாப்பிட போயிருக்கா. இப்படியே வீடு வீடா சோத்துக்கு அலைவாளுங்க போல. மாலாக்கா, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லை தெரியுமா? நான் உங்ககிட்ட இருந்து இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. என்னடி, நான் என்ன செஞ்சேன்? நான் என்னமோ தப்பு செஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். பிறவு என்ன மாலாக்கா, எல்லாரும் உங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். காபி ஜூஸ் ஒன்றும் தரல. எவ்வளவு நேரத்துக்கு உங்க மூஞ்சியை பார்த்துக்கிட்டு இருக்க? ஏன் மூஞ்சி இவ்வளவு அழகா இருந்துச்சுன்னா நீ பாக்குறதுல என்ன தப்பு இருக்கு? அதெல்லாம் சரிதான். எனக்கு குடிக்க ஜூஸ் வேணும், இல்லைன்னா காபி வேணும். ஏதாவது ஒன்று தாங்க. அவளுக்கு மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் மட்டும் என்ன பார்த்துக்கிட்டு சும்மாவா இருக்கணும்? நான் என்ன தக்காளி தொக்கா? அவளுக்கு எது கொடுக்கீங்களோ அதே இது எனக்கு 2 கிளாஸ்ல தரணும். ஏய் அப்பா, உங்களுக்கு ஜூஸ் காப்பி எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு நான் ஒன்றும் நினைக்கல. பிரியாணி திங்க போறோம்ல, ஜூஸ் குடிச்சு வயிற்று அடைச்சிக்கிட்டுன்னா அப்புறம் பிரியாணி கொஞ்சமா சாப்பிடுவீங்கல்ல. எல்லாரும் நல்லா சாப்பிட்டுட்டோமேன்னு நினைச்சேன். அது ஒரு தப்பா? சரி, ஒரு 10 நிமிஷம் இருங்க. எங்க வீட்டுக்காரர் வாரேன் இருக்காரு. அவர் வந்துட்டு போட்டும். அதுக்கு பிறகு ஜூஸ் அது காப்பியாவது தாரேன். ஓஹோ, இவங்களுக்கெல்லாம் மட்டன் பிரியாணி வாங்கணும். ஆனா துட்டு கேட்கறதுக்கு கூச்சமா இருக்கு. என்கிட்ட துட்டு கேட்கறதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு அலெக்ஸ் மச்சான் வரட்டும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காளுங்க. சரி சரி, எப்படி இருந்தாலும் கூச்சமா இருக்குமா இல்லையா? மீனா, நான் இவளுக்கிட்ட எல்லாம் சொல்லி வாக்கு கொடுத்துட்டேன். மட்டன் பிரியாணி செஞ்சு போடணும், எனக்கு துட்டு கொடுமா அப்படின்னு கெஞ்சி கேட்கணும்ல. நான் வேற 4 கேள்வி கேட்போம்ல. அதுக்காக பயந்துக்கிட்டு அலெக்ஸ் மச்சான் வர சொல்லியிருக்காளுங்க. வரட்டும் வரட்டும், அந்த மனுஷன் வந்து என்கிட்ட கேட்கட்டும். நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்க. என்ன மாலா, அவசரமா போன் அடிச்சு வர சொன்ன? ஏங்க, இன்னைக்கு கிறிஸ்மஸ், உங்களுக்கு லீவு தானே? இன்னைக்கு எங்க போயிட்டீங்க? நான் எங்க போறேன்? வீட்டுல ஒரு ஆளு கிடையாது. எல்லாரும் சர்ச்சுக்கு போயிட்டீங்க. நான் வெறும் வீட்டை பார்த்துக்கிட்டு எவ்வளவு நேரம் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அதனால டீ கடை பக்கமா போனேன். அங்க 4 ஆளுக்க வந்துச்சு. அப்படியே கதையை பேசிக்கிட்டு உட்காந்துட்டேன். நீ போன் அடிச்சோன்னு வந்துட்டேன். சரிங்க, எந்த கடையில நல்ல டேஸ்டா இருக்கும்னு பார்த்து நல்ல மட்டன் பிரியாணியா ஒரு 2 பக்கெட் பிரியாணி வாங்கிக்கோங்க. பிறகு சிக்கன் 65, பொரிச்ச கோழி, வறுத்த கோழின்னு அது இதுன்னு என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கிக்கோங்க. சரியா? நல்ல கடையை பார்த்து வாங்கிட்டு வாங்க. அலெக்சண்ணே, மறக்காம வரும்போது ஸ்வீட்டும் ஐஸ்கிரீமும் சேர்த்து வாங்கிட்டு வாங்க. சரிம்மா, எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன். என்னமோ இவதான் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி அலெக்சண்ணே அது வாங்கிட்டு வாங்க இது வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுதா. அவரும் சரிமா சரிமான்னு தலையை ஆட்டுதாரு. இவங்க திங்கிறதுக்கெல்லாம் துட்டு நான் தானே கொடுக்கணும். என்கிட்ட வந்து கேட்கட்டும். இருக்கட்டும், இன்னைக்கு உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு பாருங்க. நீங்க இன்னைக்கு எவ்வளவு மட்டன் பிரியாணியே திங்க முடியாது. நான் துட்டு கொடுத்தா தானே நீங்க திம்பிக்க. ஏல அலெக்ஸ், அப்படியே வாழை இலை வாங்கிக்கோன்னு. எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி பார்த்து வாங்கிக்கோ. இலைய போட்டு சாப்பாடு போட்டாதான் நல்லா இருக்கும். சரிம்மா, வாழை இலை இங்கனுக்குள்ள கிடைக்காது. மார்க்கெட்ல போய் வாழை இலை வாங்கிட்டு அப்படியே சூட சாப்பாடு வாங்கிட்டு வந்துருதேன். ஏங்க, சீக்கிரம் போங்க. நல்ல சுட சுட பார்த்து வாங்கிட்டு வாங்க. என்ன ஆறுன சோத்தை வாங்கிட்டு வந்துட போறீங்க? நல்லா நின்று புதுசா கொண்டு வந்து தட்டுவாங்க பாத்தீங்களா? அண்டால சூடா இருக்கும். கொதிக்க கொதிக்க அந்த சோறை பார்த்து வாங்கிட்டு வாங்க. சரிம்மாளா, நான் போய் வாங்கிட்டு வரேன். வேற ஏதாவது வேணா போன் அடின்னு. சரிங்க, போயிட்டு சீக்கிரம் வாங்க. இவங்கெல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. அடுத்து துட்டுக்கு என்கிட்ட தானே வரணும். இப்ப நான் பேசுற பேச்ச பாருங்க மக்களே. என்ன அலெக்ஸா தான் வந்து நம்மகிட்ட துட்டு கேட்பாருன்னு பார்த்தா அவரும் கேட்கல. அவர் பாட்டுக்கு போறாரு. இவளுகளும் வந்து துட்டு கேட்கல. பிரியாணி வாங்குறதுக்கு இவளுகளுக்கெல்லாம் எப்படி துட்டு கிடைச்சிருக்கும்? 2 பக்கெட் பிரியாணி சொல்லியிருக்காளுங்க. அதுவும் மட்டன் பிரியாணி. 1 3500 ரூபா வச்சா கூட 2 7000 ரூபா வந்துடும். இவளுக்கு கேட்ட மத்த ஐட்டத்தெல்லாம் கணக்கு போட்டோம்னா ஒரு 20000 வந்துருமே. இவ்வளவு துட்டு இவளுகளுக்கு எப்படி கிடைச்சது? நம்ம கிட்ட 1 ரூபா கூட கேட்காம இவளுக்கு எப்படி இருக்கலாம்? ஒரு பிள்ளை அப்பா அம்மா கிட்ட கோவச்சுக்கிட்டு ஓடி வந்து இங்க வந்து கிடக்கு. அந்த பிள்ளைக்கு சோறு போட வழி இல்லாம விரட்டி விட்டுருக்காங்க. அந்த பிள்ளையை இவங்க வீட்டுல வச்சுக்கிட்டு இப்படி 20000 30,000 செலவு பண்ணுதாங்க. இதெல்லாம் என்ன குடும்பம்? அத்தை பாட்டி, உங்க சின்ன மருமக ரொம்ப நேரமா ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு ஏதோ வேணும் போல. என்னன்னு கேளுங்க. சின்ன மருமோளே, ஏதாவது வேணுமாமா? வெண்ணி போட்டு தரேன், குடிக்கியா? ஆமா, இவளுக்கெல்லாம் காப்பியும் ஜூஸும் கொடுப்பாளுங்க. எனக்கு மட்டும் வெண்ணி வேணுமான்னு கேட்காது.
வந்தாளுங்க. எனக்கெல்லாம் ஒண்ணு வேண்டாம். மருமோளே, நாங்கள ஜூஸ் குடிக்க போறோம் மருமோளே. உனக்கு வெண்ணி எதுவும் வேணா சொல்லு, மாலை அடுப்பங்கரைக்கு போறா, போட்டு தந்துருவல்ல. உங்க வெண்ணியை தூக்கி தூர ஊத்துங்க. அதெல்லாம் கிடக்கட்டும். மட்டன் பிரியாணி போடுவீங்களே, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அதுக்கு துட்டு யார் கொடுத்தா? யார்கிட்டயும் வட்டிக்கு கடன் வாங்குனீங்களோ? அதானே கேட்க. இவ்வளவு நேரம் இதைத்தான் யோசிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கா போல. இவ்வளவு நேரம் ஒன்னும் பேசாம வாயை திறக்காம இருக்காளேன்னு நினைச்சேன். நாங்க ஏமா வட்டிக்கு துட்டு வாங்கணும்? நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாட மாட்டோம்ல, சிம்ரன் தானே கொண்டாடுவா, அதனால அவ தான் எல்லா துட்டு செலவழிக்கா. ஓஹோ, கிறிஸ்மஸ் செலவு பூரா சிம்ரன் பண்ணுதாளா? எங்கேயாவது வீடு வீடா போய் பிச்சை எடுத்து கொண்டு வந்திருப்பா. பாவம், அவ என்ன செய்வா? கிறிஸ்மஸ் கொண்டாடணும்னு வீடு வீடா போய் கேட்டிருப்பா. யாராவது துட்டு கொடுத்துருப்பாங்க. லட்சுமி ஆண்டி, நீங்க சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது பிள்ளைகளுக்கெல்லாம் பிரியாணி கொண்டு போங்க, சரியா? மிச்சம் இருந்தா கொண்டு போறேம்மா. மிச்சம் இல்லைன்னா என்ன லட்சுமி ஆண்டி, இன்னொரு பக்கெட் வாங்கிக்கிடலாம். நீங்க வீட்டுக்கு போகும்போது பக்கெட் ஃபுல்லா கொண்டு போங்க. சாயந்தரம் கேட்க விட்டுவோம்ல, அதையும் சேர்த்து பிள்ளைகளுக்கு கொண்டு போங்க. லட்சுமி அக்காக்கு மட்டும் கொடுத்தா அப்புறம் நெட்டச்சி கோச்சுக்கிட மாட்டாளா? அவங்க வீட்டுல மாமனாரு மாமியாரு ராமு அண்ணன் எல்லாரும் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பக்கெட் சொல்லிரு. ஆமா ஆமா, நான் கண்டிப்பா கோச்சுக்கிடுவேன். எனக்கு ஒரு பக்கெட் வேணும். அப்பதான் ராத்திரிக்கு வச்சு நல்லா சாப்பிட முடியும். ஏமா, நான் இப்ப சாப்பிட்டுட்டு போயிட்டேன்னா எனக்கு ராத்திரிக்கு தேவையப்படாதுமா. வயிறு நிறைஞ்சிரும். பிரியாணி தின்னுட்டா நைட்டுக்கு ஒன்றும் சாப்பிட முடியாது. என் மகளுக்கு ஒரு பார்சல் மட்டும் போதுமா, பக்கெட் எல்லாம் வேண்டாம். கொடுக்கறது எதுக்கு வேண்டான்னு சொல்லுதீங்க இளிச்சக்கா? வாங்கி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நீங்க திங்கலன்னா அப்படியே வச்சிருங்க, நாளைக்கு வந்து நான் திங்க. சரி தாயே, வந்து தின்னு. சரி, அப்போ நெட்டச்சி வீட்டுக்கு ஒரு பக்கெட்டு, இளிச்சக்கா வீட்டுக்கு ஒரு பக்கெட்டு, ஆரஞ்சு மண்டை வீட்டுக்கு ஒரு பக்கெட்டு, எல்லாருக்கும் ஒரு பக்கெட் பிரியாணியும் ஒவ்வொரு கேக்கும் வாங்கி கொடுத்து விட்டுருவோம். என்னது, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு பக்கெட் பிரியாணி, ஒரு கேக்கு எல்லாம் வாங்க போறாளுகளா? இவளுக்கு உண்மையை தான் சொல்லுதாளுகளா, இல்லைன்னா வயிற்றுச்சல கலப்புறதுக்குனே பேசுதாளுகளா? லட்சுமி அக்கா, என்னாச்சு? வர வர மரத்தடியில கூட்டத்தை போடுறதே கிடையாது. யாருமே மரத்தடிக்கு வர மாட்டேக்கீங்க. நானும் தினம் வந்து மரத்தடியா தான் கிடக்கு. பார்த்துட்டு சும்மா தான் போறேன். என்னடி செய்ய, வீட்டுல வேலை சரியா இருக்கு. இல்லைன்னா ஏதாட்டும் ஒரு பிரச்சனை வந்துருது. பிரச்சனையை தீக்கிறதே நம்மளுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஒருத்தி வந்தா ஒருத்தி வரமாட்டா. அதனால மரத்தடி சும்மாவே கிடக்கு. நாளைக்கு எல்லாரும் பிரியா கல்யாணத்துக்கு போகணும், ஞாபகம் இருக்குல்ல? பிரியா கல்யாண எபிசோடு தான் இப்போ போட்டிருக்கணும். இடையில கிறிஸ்மஸ் வந்ததுனால கல்யாணம் தள்ளி போயிட்டு. சரி, அடுத்த எபிசோடு கல்யாண எபிசோடு போட்டுருவோம். சரி, கல்யாணத்துக்கு எல்லாரும் என்ன கலர் சேலை கட்டிட்டு வர போறீங்கன்னு சொல்லுங்களேன். ஏதாவது ஒரு பழைய பட்டு சேலையை கட்டிட்டு வர வேண்டியதா. கல்யாணத்துக்காக புதுசாவா எடுக்க முடியும்? இந்த தலைவர் எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு சேலை எடுத்து கொடுத்துருக்கலாம்ல. நல்ல அழகா ஒரு பட்டு சேலை 10,000 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்துருந்தாருன்னா செட்டு சேலையா இருந்திருக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி கலர்ல கட்டிட்டு அழகா வந்து நிக்கலாம்ல. இதெல்லாம் இந்த மனுஷனுக்கு எங்க தெரியுது? அவரே பாவம், மகா கல்யாணம்னு சொல்லிட்டு எவ்வளவு செலவு பண்ணிக்கிட்டு அலையுதாரு. எல்லா வீட்டுக்கும் பத்திரிக்கை அடிக்கன்னு வெள்ளி பிள்ளையாரெல்லாம் வச்சு கொடுத்தாரு. இன்னும் நம்ம போனா சாப்பாடு அது இதுன்னு நம்மளுக்கு வஞ்சகம் இல்லாம நல்லா செய்வாரு. அவர்கிட்ட போய் சேலை எடுத்து தாங்கன்னு கேட்க முடியுமா? என் கல்யாணத்துக்கு நான் எல்லாருக்கும் நல்ல விலை கூடன்னு பட்டு சேலை வாங்கி தருவேன். என்ன இந்த சிம்ரன் இப்படி எல்லாம் பேசுறா? இன்னைக்கு பிரியாணி போடுறதுக்கு எத்தனை வீட்டுல போய் பிச்சை எடுத்துட்டு வந்தாலும் இந்த லட்சணத்துல கல்யாணத்துக்கு எல்லாருக்கும் விலை கூடன்னு பட்டு சேலை வாங்கி தருவேன்னு சொல்லுதா? ஒருவேளை இவதான் பிச்சைக்கார கூட்டத்துக்கு தலைவியா இருப்பாளோ? சொல்லுங்க. மாலா, பிரியாணிக்கு கொஞ்சம் லேட் ஆகும் போல. நான் நின்று வாங்கிட்டு வந்துடட்டுமா? ஏங்க, பிரியாணி ரெடியா இல்லையா? நீ சூட பிரியாணி வேணும்னு கேட்டல்ல, இங்கே ஆறி போனது தான் இருக்கு. சூட ஒரு பிரியாணி அண்டா வந்துக்கிட்டு இருக்கான். வர்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகும் போல. பரவாயில்ல, நின்று சூடாவே வாங்கிட்டு வாங்க. சரிம்மா, வாங்கிட்டு வரேன். மருமோளே, அலெக்ஸ் தானே ஃபோன் அடிச்சா? என்னவா? எத்தே, பிரியாணி சூடாக கேட்டோம்ல, அது வேற இடத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கு போல. எப்படியும் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகுமா. வாங்கிட்டு வரவான்னு கேட்டாரு. அதான் பரவாயில்ல, இருந்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். சரி மருமோளே, ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் காத்து கிடந்தாலும் நல்ல சுட சுட பிரியாணி சாப்பிடலாம். பரவாயில்ல, மெதுவாகவே வரட்டும். ஒன்றும் அவசரம் இல்லைமாலா, மெதுவாகவே வரட்டும். இப்போ தானே ஜூஸ் எல்லாம் குடிச்சோம், வயிறு நிறைஞ்சுதான் இருக்கு. எப்படியும் வந்தாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சாப்பிடணும். ஓஹோ, பிரியாணி வர்றதுக்கே இன்னும் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுமா? சரி, அது வரைக்கும் நான் எதுக்கு இங்கே காத்து கிடக்கணும்? நான் வேற காலையில சீக்கிரமே எந்திரிச்சிட்டேன். அது எனக்கு தூக்கமா வருது. நான் வீட்டுல போய் நல்லா தூங்கிட்டு தரவாட்டி எந்திரிச்சு வாரேன். வந்து அதுக்கப்புறம் நம்ம பிரியாணியை ஒரு கை பாத்திரலாம். குப்பை, ஆரஞ்சு மண்டையை நம்ம கூட தானே வந்தான். எங்க போயிட்டான்? ஆளையே காணும். நம்ம கூட வந்தார்ல, வரும்போது அத்தை ஃபோன் அடிச்சு வீட்டு வரைக்கும் வந்துட்டு போன்னு சொன்னாங்க. அதனால போயிட்டு என்னன்னு கேட்டுட்டு வரேன்னு போயிருக்காரு. அப்படியா? சரி, சாப்பிட வந்துருவான்ல. வந்துருவாரு. அடுத்து நம்ம சிம்ரன் கல்யாணம் தான். நல்ல ஜாம்னு நடக்கும். நம்ம எல்லாரும் போய் கல்யாணத்தை நல்லா கலக்கணும். ஆமா, அது என்ன கல்யாணமா, குழம்பு சட்டியா நல்லா போட்டு கலக்கிறதுக்கு? ஆமா சிம்ரன், உன் கல்யாணம் நல்லா சூப்பரா இருக்கும். ஹிந்திக்காரங்க கல்யாணம் வேற, நல்லா அதே மாதிரி செய்வீங்கல்ல? ஆமா மாலாக்கா, கல்யாணமே 1 வாரத்துக்கு நடக்கும். மாலாக்கா, நம்ம தான் இந்த சேட்டு வீட்டு கல்யாணத்துக்கு போனோம்ல, அதே மாதிரி தானே இருக்கும். ஏம்மா, போன தடவை கூட்டிட்டு போயிட்டு துண்டை காணும் துணியை காணும் ஓடி வந்தோமே, அதே மாதிரியா? அன்னைக்கு விட்டா போதுன்னு ஓடில வந்தோம்.
அதெல்லாம் ஒரு ஜாலி, உங்களுக்கு என்ன தெரியும்? இப்படிலாம் அடுத்த வீட்டு கல்யாணத்துக்கு கூப்பிடாத கல்யாணத்துக்கெல்லாம் கூட்டு போகாதீங்கடி. தெரியாம எங்களை ஏமாத்தில கூட்டு போயிட்டீங்க. ஏமாத்தி எங்க கூட்டு போனோம்? பிரியாணி சாப்பிட வாங்கன்னு சொல்லி தானே கூட்டு போனோம். பொய்யெல்லாம் சொல்லாதீங்கடி. பிரியாவோட ஃப்ரெண்டு கல்யாணம்னு சொல்லி கூட்டு போனீங்க. பிரியாணி சாப்பிட போனேன்னு கூட்டு போனேன்னு போய் சொல்லுதே. சரி சரி லட்சுமி அக்கா, இன்னும் அப்படிலாம் செய்ய மாட்டேன், கோவப்படாதீங்க. சும்மா சொன்னேன்டி, அதெல்லாம் நான் அன்னைக்கே மறந்துட்டேன். ஓஹோ, இவளுகளுக்கெல்லாம் இதே வேலை தானா? வீடு வீடா ஏமாத்தி தின்னுக்கிட்டு தான் அலைவாளுங்க போல. எப்பவும் ஒன்று பிரியாணி சாப்பிடுவோம், இல்லைன்னா ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். இன்னைக்கு நல்ல பிரியாணியை வச்சு வெட்டுன்னு வெட்டிட்டு அதுக்கு பிறகு ஐஸ்கிரீம் சாப்பிடுதோம். சூப்பரா இருக்கு. அதுவும் நல்ல குல்ஃபி ஐஸ் கிடைச்சிருக்கு. எனக்கு குல்ஃபி ஐஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஏட்டி, இதுதான் குல்ஃபி ஐஸா? நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை, இன்னைக்கு தான் முதல் தடவை சாப்பிடுதேன். என்ன இழிச்சக்கா, குல்ஃபி ஐஸ் சாப்பிட்டதே இல்லைங்கிக, இது வரைக்கும் சாப்பிடவே இல்லையாக்கும்? ஆமாட்டி, நான் என்ன பொய்யா சொல்லுதேன்? நான் எனக்கு ஐஸ் எல்லாம் வாங்கி தின்னுக்கிட்டு அலைஞ்சேன். இந்த ஐஸ் நல்லா இருக்கு. நல்ல பாதாமும் பிஸ்தாலாம் போட்டிருக்காங்க. நல்ல பால் மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்குட்டி. டேஸ்ட் நல்ல அட்டகாசமா இருக்கு. ஏட்டி நெட்டச்சி, நானே வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு கையை காலை நீட்டிக்கிட்டு எந்திக்க முடியாம உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நீ ஏன் கையில போய் படுத்து கிடக்க? மாலாக்கா, நானும் நல்ல கழுத்து வரைக்கும் சாப்பிட்டேன் மாலாக்கா. நல்லா இருந்துச்சா? நிறைய சாப்பிட்டுட்டேன், எந்திக்க முடியல. அப்படியே உங்கள் கையை வச்சு அப்படியே என் தலையில லேசாக தடவிக்கிட்டே இருங்களேன், அப்படியே தூங்கிடுதேன். நான்லாம் இந்த சேர்ல உட்காந்துட்டேன்ப்பா. இது சேரா என்னதுன்னு தெரியல, உருண்டுகிட்டு கிடக்கு. ஆனா உட்கார நல்ல வசதியா இருக்கு. நல்லா உட்காந்துட்டேன். இது என்னது டீ? சோஃபாவா சேரா? என்னதுன்னு தெரியல, உருண்டுகிட்டு போகுது. உள்ள பஞ்சு இருக்கிற மாதிரி தெரியலையே. தண்ணி ஊற்றி வச்சிருக்கீங்களோ? ஏக்கா, தண்ணியெல்லாம் இருக்காதுக்கா. உள்ள உருண்டையே அந்த தெர்மாக்கோல் பாலுன்னு சொல்லுவாங்கல்ல, பிள்ளைகள் வாங்கி விளையாடும்ல, அதை உள்ள போட்டு வச்சிருப்பாங்க. வேற ஒன்றும் கிடையாது. இதுக்கு பேரு பீன் பேக்குன்னு சொல்லுவாங்க. என்னடி சொல்லுத? பீன்ஸ் பேக்கா? பீன்ஸ் வாங்கி உள்ள போட்டு வைக்கணுமோ? ஏக்கா, எப்பவும் காய்கறி சமைக்கிறது இதுலயே ஞாபகத்தில் இருக்காதீங்க. பீன்ஸ் பேக் இல்லை, பீன் பேக்கு. என்னமோம்மா, பேர் தான் வாய்க்குள்ள நுழைய மடக்கி. ஆனா உட்கார்றதுக்கு நல்ல வசதியா இருக்கு. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்களா? போய் சட்டிப்படியெல்லாம் எடுத்து வைக்கிட்டா? இன்னும் சாப்பிட்டு முடிக்கல இழிச்சக்கா. ஆரஞ்சு மண்டையன், மீனா, வண்டு முருகன் மாமா அவங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த குப்பை பிள்ளையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. எங்க அத்தையும் சிம்ரனும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிக்கட்டும், பிறகு போய் நான் பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுக்கிடுதேன். நீங்க எதுக்கு வேலை செய்வீங்க? நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. எப்பா, நான்லாம் இன்னைக்கு தின்ன தீனிக்கு இன்னும் சாயந்தரம் வரைக்கும் என்னால எந்திக்கவே முடியாது. நான் இப்படியே தான் கிடப்பேன். இப்போ எந்திரிச்சு என்ன செய்ய போறீங்க? அப்படியே சாஞ்சு தூங்குங்க, இல்லைன்னா பெட்ல போய் படிக்கீங்களா? அட போடி, நானே உட்காந்துட்டு எந்திக்க முடியாம உருண்டுகிட்டு வாரேன். இப்போ எப்படி எந்திக்கன்னு தெரியல. இதுல பெட்ல வேற போய் படுக்கணுமாக்கும்? வேண்டாம், அப்படியே கண்ணை மூடி தூங்க வேண்டியதான். சரி, அப்ப அப்படியே தூங்குங்க. தூங்கவும் பயமா இருக்கேட்டி. உருண்டு விழுந்துட்டேன்னு என்ன செய்ய? லட்சுமி அக்கா, எதுக்கு பயப்படுதீங்க? நான் தான் காலை வச்சிருக்கேன்ல, நீங்க விழுந்தீங்கன்னா அப்படியே விட்டுருவேனா? காலை வச்சு தடுத்து நிறுத்திடுவேன். அடியே, நான் இருக்கிற கணத்துக்கு உன் காலை வச்சு என்னை தடுக்க முடியுமா? நீயே ஒடிஞ்சு போன முருங்கக்கா குச்சி மாதிரி 2 காலை வச்சிருக்க. உன் காலை வச்சு என்னை தடுக்கலான்னு பாக்கியோ? ஏக்கா, அந்த பையன் உருண்டுகிட்டு தான் வரும். ஆனா கீழெல்லாம் உள்ள மாட்டீங்க. தைரியமா தூங்குங்க. அப்படியே சொல்லுதே, ஒன்றும் ஆகாதுல்ல. சரி, உன் மேல பாரத்தை போட்டுட்டு படுக்கல. எதுவும் ஆச்சுன்னா நீ தான் பொறுப்பு. நல்ல வேலை, வீட்டுக்கு போய் நல்ல ஒரு தூக்கத்தை போட்டுட்டு வந்துட்டேன். இவளுக்கு இன்னும் ஐஸ் தான் நின்றுகிட்டு இருக்காளுங்க. பிரியாணி சாப்பிடல போல, வாங்கி வச்சிருப்பாங்க. இன்னைக்கு பிரியாணி நம்மளுக்கு தான். என்ன ராதாக்கா, திடீர்னு வீட்டுக்குள்ள வர்றீங்க? உங்களை யாரு கூப்பிட்டா? என்னடி நெட்டச்சி கேள்வி கேட்கா? இவ பாட்டுக்கு ஒன்றும் சொல்லாம போய்கிட்டே இருக்கா. அடி ராதா, என்ன நீ பாட்டுக்கு வந்த நேரம் வீட்டுக்குள்ள போற? நாங்க எல்லாரும் இங்கே தானே உட்காந்துருக்கோம். உனக்கு உள்ள என்ன வேலை? மாலாக்கா, என்ன பார்த்துக்கிட்டு சும்மா உட்காந்துருக்கீங்க? அவங்க பாட்டுக்கு நேரம் உள்ள போறாங்க. என்னன்னு கேளுங்கக்கா, போங்க. அட போடி, எந்திரிச்சு போற அளவுக்குலாம் உடம்புல தெம்பு கிடையாது. நிறைய சாப்பிட்டுட்டேன், தூக்கமா வருது. நான் இப்ப தூங்க போறேன். ஏமா குப்பை, நல்லா கேட்டு வாங்கி சாப்பிடுன்னு, கூச்சப்படக்கூடாது. இது உன் வீடு. சரி அத்தை பாட்டி, வேணுங்கிறத கேட்டு வாங்கி திங்க. ஆரஞ்சு மண்டையா, நீயும் நல்லா நிறைய வாங்கி சாப்பிடுன்னு. என்ன சின்ன பிள்ளை மாதிரி கொஞ்சோண்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? நல்லா நிறைய வச்சு சாப்பிடு. சரி சிம்ரன், நல்லா சாப்பிட்றேன். உன்னைய பார்த்த சந்தோஷத்துல சாப்பாடு இறங்க மடக்கி. ஏமா சிம்ரன், உன் புண்ணியத்துல இன்னைக்கு எல்லாரும் மட்டன் பிரியாணி சாப்பிட்டாச்சு. நல்லா இருக்குமா பிரியாணி? எந்த கடையில வாங்குனீங்க? இல்லை, எங்களுக்கெல்லாம் தெரியாதுல்ல. அலெக்ஸ் தான் போய் வாங்கிட்டு வந்தான். நீ அவங்ககிட்ட கேளு, எந்த கடைன்னு அவனுக்கு தான் தெரியும். சரிக்கா, அலெக்ஸ்டே கேட்கேன். ஆமா மிஸ்டர் வண்டமுருகன், நீங்க உங்க வீட்டுக்கு போலையா? இங்கேயே வந்து டேரா போட்டுட்டீங்க. எப்பதான் போக போறீங்க? ஏமா என்னைய கேட்க? நீ எதுக்குமா இங்க வந்து இருக்க? இது என் மாமியார் வீடு, அதனால நான் இங்க வந்து இருக்கேன். உங்களுக்கு என்ன? அதே மாதிரி இது எங்க அக்கா வீடுமா. நான் எப்பனாலும் வருவேன் போவேன். அதெல்லாம் நீ கேட்க கூடாது. நான் கேட்க தான் செய்வேன். நான் இந்த வீட்டு மருமக. வீட்டு மருமகனா எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு நல்ல பொறுப்பா செய்யணுமா? மாலா இருக்கா பத்தியா? அவதான் இந்த வீட்டு மருமக. நீ எல்லாம் வீட்டு மருமகன்னு சொல்லிட்டு அலையாத.
ஆண்டி இந்த ஆள் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறாரு, என்னன்னு கேளுங்க. நீங்க பாட்டுக்கு பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க. ஏமா சின்ன மருமோளே, அவன் எனக்கு தம்பிமா, உனக்கு சித்தப்பா முறை வேணும். அந்த ஆளு அது இதுன்னு பேசுதே, அப்படியெல்லாம் மரியாதை இல்லாம பேசக்கூடாதுமா. சித்தப்பான்னு கூப்பிடு. எனக்கு இந்த ஆளு மண்டையும் பார்த்தாலே பிடிக்கல. இவர் அவர் வீட்டுக்கு போக சொல்லுங்க. இவர் எதுக்கு இங்கே கிடக்காரு? நான் என்ன வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லுதேன். நான் ஊர்ல இருந்து வரும்போது ஒரு டிஃபன் பாக்ஸ்ல மீன் குழம்பு கொண்டு வந்தேன். அந்த டிஃபன் பாக்ஸ் எங்க அக்கா தூக்கி தூர வீசிட்டு மழை தண்ணிக்குள்ள அடிச்சிட்டு போயிட்டு அந்த டிஃபன் பாக்ஸை கண்டுபிடிச்சு கொடு, நான் எங்க வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு இத்து போன டிஃபன் பாக்ஸ் தானே, நான் கடையில வாங்கி தரேன். எத்தனை டிஃபன் பாக்ஸ் வேணும்னு சொல்லுங்க, நான் வாங்கி தரேன். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. உன் பணத்து மேல என்கிட்ட காட்டாதுமா. எனக்கு என் டிஃபன் பாக்ஸ் தான் வேணும். நீ வேற எதுவும் வாங்கி கொடுத்தாலும் நான் போக மாட்டேன். என் டிஃபன் பாக்ஸ் கொடுத்தாதான் நான் போவேன். ஆண்டி இவர் பேசுறது பண்றதுல எனக்கு எதுவுமே பிடிக்கல. முதல்ல இவரை வீட்டுக்கு போக சொல்லுங்க. ஒண்ணு இவர் இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும். அப்படியாம்மா? அப்ப நானே இருந்துக்கிட்டேன், நீ உங்க வீட்டுக்கு போயிரு. ஏன் கடவுளே, நல்ல நல்லதுமா 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. 2 பேரும் மண்டையை உடைக்க போறேன் பாரு. இப்போ ஒழுங்க சண்டை போடாம இருங்க. சீ, இந்த வீட்ல எனக்கு ஒரு மரியாதையே கிடையாது. ஒரு மருமக எனக்கு ஒரு மரியாதை கொடுக்கீங்களா? ஒரு மாசமா இருக்கிற பிள்ளைன்னு நினைக்கீங்களா? என்னை போட்டு என்ன பாடுபடுத்துதீங்க? உங்ககிட்ட வந்து இருக்கிறதே தப்பு. அத்தை பாட்டி, சிம்ரன், சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நான் நல்லா சாப்பிட்டேன். அப்படியாம்மா? நல்ல திருப்தியா சாப்பிட்டல? ஆமா அத்தை பாட்டி, நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டுட்டேன். சோறு சாப்பிட்டவங்களாம் அடுத்து போய் ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க. ஏம்மா, ஐஸ்கிரீம் ஏத்தாக்கும் எங்க இருக்கு? வண்டு முருகன் அங்கிள், மாலாக்காத எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் கொடுக்காங்க, போய் வாங்கிக்கோங்க. சரிம்மா, இந்த போறேன். ஏமா சில்பா செட்டி, ஐஸ் திங்க போறேன், வாரியா? உங்க ஐஸ் ஒண்ணு எனக்கு தேவையில்லை. நல்ல வேலை, இன்னும் யாரும் சாப்பிட ஆரம்பிக்கல. 2 பாக்கெட் வாங்கி இருக்காங்க. நான் கூட ஒண்ணே நினைச்சிட்டேனே. நல்ல வேட்டை இன்னைக்கு. நல்ல தூங்கி முழிச்சு எந்திரிச்சு வந்ததுக்கு இன்னைக்கு நம்மளுக்கு நல்ல வேட்டை தான். 2 பாக்கெட் பிரியாணி கிடைச்சிருக்கு. இவளுக்கெல்லாம் இன்னைக்கு சாப்பிடாம பட்னியா கிடக்க போறாளுங்க. நான் தான் இன்னைக்கு அவ்வளவு பிரியாணி திங்க போறேன். ஏட்டி ராதா, என்ன திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்க? என்ன வேணும்? எவகிட்ட எதுவுமே பேசக்கூடாது. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கணும். இவளுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருந்தா நம்ம வேலை சரியா நடக்காது. அடியே ராதா, பிரியாணி வலி தூக்கிட்டு எங்க போற? வாயை பழந்துக்கிட்டே நில்லுங்க. இன்னைக்கு இந்த 2 வாளி எனக்கு தான். அவ்வளவு பிரியாணி நான் தான் திங்க போறேன். சொக்கா சொக்கா, 1 2 2 பாக்கெட் நல்லா கிடைச்சிருக்கு. 2 பாக்கெட் பிரியாணி வீட்ல போய் வச்சு நல்லா வச்சு திம்ப. ஒரு வாரத்துக்கு திங்கலாமே. செல்வி வேற ஒரு டிபன் பாக்ஸ்ல பிரியாணி கேட்டாலே. வீட்டு வாசல்லே உட்கார்ந்திருப்பேன்னு வேற சொன்னா. அவளுக்கு கொஞ்சோண்டு பிரியாணி கொடுப்போமா, இல்லைன்னா பிரியாணியே கிடைக்கலன்னு அவளையும் ஏமாத்திடுவோமா? ஆண்டி, ராதாக்கா எதுக்கு வெறும் பாக்கெட்டை தூக்கிட்டு ஓடுதாங்க? அதானே, எதுக்கு வெறும் வாளியை தூக்கிட்டு ஓடுதா? ஒருவேளை அவ வீட்டு பாத்ரூம்ல வாளி இல்லாம இருந்திருக்கும்னு நினைக்கேன். வந்து கேட்டா என்னமோ சொல்லுவோமோன்னு நினைச்சிட்டு தூக்கிட்டு ஓடுதா போல.